வணக்கம் நண்பர்களே. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது நம்ம பையில் ஒரு 10 லட்சம் ரூபா பணம் வச்சுருக்க மாதிரி எப்போ எது நடந்தாலும் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நாம் எப்பொழுதுமே ஒரு பணத்தை சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருக்க முடியாது. சரி, நமக்கு ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை திடீர்னு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போகுது, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிக்னஸ்லாம் எதிர்பாராமல் வருது அப்படின்னா நம்மளால் உடனே ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ண முடியாது. ஏன்னா நமக்கான சம்பாத்தியமோ அல்லது சேமிப்போ ரொம்ப குறைவாக இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே மினிமம் ஒரு இண்டிவிஜுவலான ஹெல்த் பாலிசி எடுக்கிறது நல்லது. அப்படி ஹெல்த் பாலிசி இண்டிவிஜுவலாக இல்லை, நான் ஃபேமிலிக்கே எடுத்துக்கிறனாலும் ஃபேமிலிக்கே எடுத்து வச்சுருது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் பிரமிடில் முக்கியமான அடிப்படையான விஷயமே ப்ரொடெக்ஷன் தான், அதாவது காப்பீடு. ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே முதல்ல பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிரமிடில் ரொம்ப அடிப்படையான விஷயம். அடுத்தடுத்து தான் சேமிப்பு, முதலீடு, இது எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டேஜ். ப்ரொடெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு. ப்ரொடெக்ஷன் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். நாம் இப்போ ஸ்டார் ஹெல்த்தில் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு அருமையான திட்டத்தை பற்றி பார்க்க இருக்கோம். வாங்க பிளான்குள்ளே போகலாம். இந்த திட்டத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நோ லிமிட்ஸ் ஜஸ்ட் பெனிஃபிட்ஸ். அப்படின்னா என்னென்னா, நாம் இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கான சம்மர் ஷூட்டில் ஒரு ஹெல்த் பிளான் எடுத்துருக்கோம் அப்படின்னா, இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் 10 லட்ச ரூபா பத்தில் அதுக்கு மேலே ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ அல்லது 1 கோடி ரூபா வரைக்கும் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டான செலவு ஆகுது அப்படின்னா, லைஃப்பில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா லிமிட்லெஸ்ஸாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். இதான் இந்த திட்டத்தோட ஒரு ஸ்பெஷலான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் யுவர் ஏஜ். அப்படின்னா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு 35 வயசில் ஒரு ஹெல்த் பிளான் எடுக்கிறோம் அப்படின்னா, நாம் கிளைம் பண்ணுற வரைக்குமே, அதாவது இப்போ 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இப்போ நம்ம கிளைமே பண்ணல, ஒரு 10 வருஷத்துக்கு கிளைமே பண்ணல அப்படின்னா 35 வயசுக்கான ப்ரீமியம் நம்ம கிளைம் பண்ணுற வரைக்குமே கண்டினியூ ஆகும். இதுதான் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் ஹெல்த் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் நாம் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோன்னா ஒரு ஜென்ரல் வார்டு இருக்கும், அல்லது நம்ம ஸ்பெஷலான ஒரு ரூம் எடுத்துக்கலாம், அல்லது ஏசி ரூம் எடுத்துக்கலாம், இல்லை ஐசியூ நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க, பெட்டுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க, நம்மளை கேர் பண்ணுற நர்ஸுக்கு தனியாக சார்ஜஸ் போடுவாங்க. இது எதுவுமே தனியாக சார்ஜஸ் வராது. எல்லாமே இந்த பாலிசியில் இன்க்ளூடடாக வந்துடும். நம்ம எந்த ரூம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஏசி ரூம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஐசியூ ரூமுக்கு தனியாக சார்ஜஸ் வராது. நமக்கு எக்ஸ்ட்ரா நர்ஸ் கேர் பண்ணுறவங்களுக்கு தனியாக சார்ஜஸ் கிடையாது. இது எல்லாமே இன்க்ளூடடாக வந்துடும் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பிளானில். இப்போ நம்ம இந்த சூப்பர் ஸ்டார் பிளானில் இன்னும் அடிஷ்னலாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். இப்போ நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா, அங்கே ஐசியூ சார்ஜஸ் இருக்கும், அங்கே நம்ம தங்க போகிற ரூமுக்கான சார்ஜஸ் இருக்கும். இதை நம்ம ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா நமக்கு அனஸ்தீசியா கொடுக்குறவங்களுக்கான சார்ஜஸ் தனியாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்ஜனுக்கு தனியாக சார்ஜஸ் இருக்கும். இன்னும் ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ்லாம் தனியாக ஆட் ஆகும். ஆனால் இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரே பாலிசி கவரில் எல்லாமே வந்துடும். எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே நம்ம பே பண்ண தேவையில்லை. அந்த மாதிரியான ஒரு அருமையான திட்டம் இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட சூப்பர் ஸ்டார்ன்ற திட்டம். இப்போ அனஸ்தீசியா கொடுக்குறாங்க, பிளட் தேவைப்படுது, ஆக்சிஜன் தேவைப்படுது, சர்ஜிக்கல் அப்ளைன்சஸ் நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா காஸ்ட்டுமே நம்ம பே பண்ண தேவையில்லை. எல்லாமே இந்த ஒரே பாலிசியில் கவர் ஆகிடும். டயக்னோஸ்டிக் மெட்டீரியல், டயாலிசிஸ் பண்ணுறது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, ஃபேஸ் மேக்கர், இந்த மாதிரியான வசதிகளும் நம்ம இந்த ஒரே பாலிசியில் பயன்படுத்திக்க முடியும். இந்த ஃப்ரீஸ் யுவர் ஏஜ் அப்படின்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு 30 வயசுல பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா நாம 55 வயசு வரைக்கும் கிளைம் பண்ணுற வரைக்கும் நம்ம எதுவுமே கிளைம் பண்ணல அப்படின்னா நாம அந்த 30 வயசுக்கான ப்ரீமியம் தொகை எவ்வளவோ ஒவ்வொரு வருஷமும் அதே ப்ரீமியம் தொகை தான் செலுத்திட்டு இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிளைம் பண்ண அப்புறம் அந்த வயசில் கிளைம் பண்ணுறோமோ அந்த வயசுக்கு என்ன ப்ரீமியம் சார்ஜஸோ அது அப்ளை ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் சம் இன்சூர்டு. இப்போ நம்ம ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த வருஷத்தில் இப்போ சமீபத்தில் இப்போ உடனே ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், 5 லட்சம் ரூபாய்க்கான தொகைக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறோம், மீதி ஒரு 5 லட்ச ரூபா இருக்கும். ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா 100% அதாவது
திரும்பவும் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த 10 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடை பயன்படுத்திக்க முடியும் இந்த சூப்பர் ஸ்டார் பிளான் எடுக்கும்போது. இதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் ஆஃப் சம் இன்சூர்டு. ஒவ்வொரு டைமும் நம்ம ட்ரீட்மெண்ட் அந்த எடுக்கும்போது, அதாவது மல்டிபிள் டைம்ஸ் நம்ம எத்தனை தடவை வேணாலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியும். நம்ம எத்தனை தடவை ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டாலுமே அந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த 10 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு வந்து நமக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஆட்டோமேட்டிக் ஆஃப் சம் இன்சூர்டு வந்து ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன் அப்படின்றது. இந்த குமுலேட்டிவ் போனஸ் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம ரினிவல் பண்ணுறப்ப நம்ம முந்தைய வருஷம் எடுத்த பாலிசியில் 50% வந்து நமக்கு வந்து போனஸாக கிடைக்கும். இப்போ நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறோன்னா அடுத்த வருஷம் நம்ம வந்து 50% வந்து நமக்கு ஆட் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு இன்சூரன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம வந்து எடுக்கும்பொழுது இன்னும் ஒரு 50%, அதாவது 100% ஆகிடும். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100% ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு சார்ஜஸில் நம்ம வந்து இந்த 10 லட்சம் ரூபாய்க்கான பெனிஃபிட்ஸை வந்து அனுபவிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்ஸ் வந்து இதில் ஸ்பெஷல். இப்போ நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், நமக்கு ஏதாவது ஆர்கன் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லை கிட்னி இல்லை வேறு ஏதாவது லிவர் அந்த மாதிரி ஏதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு டோனர் இருப்பாங்க. அந்த டோனருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை வந்து இந்த சூப்பர் ஸ்டார் பிளானில் நமக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் இல்லாமல் அதே ப்ரீமியமில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி டென்டல் செக்அப் அண்ட் கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி எடுத்து 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டென்டல் செக்அப் அண்ட் கிளீனிங்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இந்த சூப்பர் ஸ்டார் பிளான்ல இன்னும் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா டெலிகன்சல்டேஷன் அண்ட் ஏஐ டிரைவன் ஃபேஸ் ஸ்கேன். டெலிகன்சல்டேஷனில் நமக்கு தேவையான நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இல்னஸ்க்கான கன்சல்டேஷனை வந்து நம்ம ஃபோன்லேயே வந்து இப்போ வாங்கிக்க முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏஐ டிரைவன் ஃபேஸ் ஸ்கேன் அப்படின்னா நம்ம வந்து முகத்தை வந்து ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் ரேட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வச்சு நமக்கான ட்ரீட்மெண்ட்ஸை வந்து நம்ம ஏஐ டிரைவன் ஃபேஸ் ஸ்கேன் மூலிமா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீவராக இருக்குது இல்லை வந்து வேறு குரோனிக்கல் இல்னஸ் அப்படின்றத நம்ம அந்த நோயை வந்து நம்ம தீர்க்க முடியாத பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய், மூட்டு வலி, புற்றுநோய் போன்ற நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்போம், நம்ம மருந்து சாப்பிடுவோம், அந்த மருந்து நம்மளுடைய நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஆனால் அது வந்து குணப்படுத்தாது. அந்த மாதிரி வியாதிக்கும் வந்து வீட்டிலிருந்தே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்றது நாம் இப்போ ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கும்போது 3 நாள் வரைக்கும் நம்ம வீட்டிலிருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய ஃபெசிலிட்டியை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியும் இந்த திட்டத்தின் மூலயமா. அதே மாதிரி ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு ஆப்ரேஷன் இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய்க்கு வந்து நம்ம பெரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் வந்து 90 நாளைக்கும், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாளைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு வரைக்கும் வந்து அதுக்கான செலவு வந்து இந்த இன்சூரன்ஸ்லேயே வந்து கவர் பண்ணிக்கலாம். டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது நமக்கு ஒரு நர்ஸ் வந்து அடிஷ்னலாக கொடுத்து நம்மளை மட்டுமே ஃபுல் டே வந்து அவங்க வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது அந்த நர்ஸுக்கான டே கேர் வந்து சார்ஜஸ் வந்து இதுலேயே வந்து கவர் ஆகிடும். அதே மாதிரி மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் தெரப்பி வந்து நம்ம இந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரல் கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி இது போன்ற விஷயங்களுக்கும் இந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி ரொபோட்டிக் சர்ஜரி, ஸ்டீரியோஸ்டேட்டிக் ரேடியோ சர்ஜரி, ப்ரௌன்ஷியல் தெர்மோபிளாஸ்ட் இது போன்ற நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சூப்பர் ஸ்டார் பிளானில் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி இந்த சூப்பர் ஸ்டார் பிளானில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ட்ரீட்மெண்ட், அதாவது நம்ம ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுகளுக்கும் இந்த ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து பயன்படுத்தி இந்த சூப்பர் ஸ்டார் பிளானில் வந்து நாம் கேஷ்லெஸ்ஸான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து இருக்குது. அதாவது ஆம்புலன்ஸுக்கு நம்ம இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் வந்து அந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஆக்சிடென்ட் நடத்துகிற இடத்துல இருந்து மூவ் ஆகி போய் அட்மிஷன் வந்து ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிறதுக்காக மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம எந்த விதமான சார்ஜஸும் நம்ம கொடுக்க தேவையில்லை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ்லேயே வந்து கவர் ஆகிடும். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண சொல்கிறாங்க, அந்த மாதிரி டைம்லையும் இல்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டைம்லையும் நம்ம வந்து இந்த இன்சூரன்ஸ் கவரை பயன்படுத்திக்க முடியும். இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் ஆம்புலன்ஸ், இப்போ ஒரு வேளை
அவங்க ரிமோட் ஏரியாவில் இருக்காங்க, அது வந்து ரொம்ப எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்க வந்து பை ரோடு வந்து ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் சஜஸ்ட் பண்ண பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் இயரில் வந்து அவங்க வந்து ஏர் ஆம்புலன்ஸுக்கு பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி ப்ரீமியம் வெய்வரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி எடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு நபர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் இல்னஸ் ஏதாவது ஏற்படுதுனாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போதனால அவருடைய அந்த ப்ரீமியம் வந்து அடுத்த இயருக்கு வந்து வெய்வர் பண்ணி தராங்க. அதே மாதிரி ஸ்டார் வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு இப்போ இருக்குது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வெல்னஸ் ஆப் இல்லை ஸ்டார் ஹெல்த் ஆப் இந்த மாதிரி ஆப்பில் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய சில கன்சல்டேஷனுக்கு அல்லது ட்ரீட்மெண்ட்டுக்கு அல்லது வந்து ஸ்டார் ஹெல்த் ஆப்பை வச்சு ஃபார்மசியில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நமக்கு தராங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் செகண்ட் மெடிக்கல் ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போயிருப்போம், ஒரு நெட்வொர்க் டாக்டர்கிட்ட போயிருப்போம், அந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர் வந்து கொடுக்குற சஜஷன் நமக்கு வந்து திருப்திகரமாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும், இல்லை வேற ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்கிட்ட நம்மளால ஃப்ரீயாகவே கன்சல்டேஷன் பண்ணிக்க முடியும். இது இந்த சூப்பர் ஸ்டார் பிளானில் வந்து இன்க்ளூடடாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சூப்பர் ஸ்டார் பிளானில் பார்த்தீங்கன்னா 21 ஆப்ஷனல் கவர்ஸும் தராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன அந்த கவர்ஸ்லாம் இல்லாமல் ஒரு 21 விதமான கவர்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு பாலிசி எடுக்கிறோம்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆன் மாதிரி ஆட் பண்ணி இந்த ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா கவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதனால கொஞ்சம் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்குது. கூடும் பட்சத்தில் நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் நமக்கு இதில் வந்து நிறையவே கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா லிமிட்லெஸ் கேர், அதாவது லைஃப்பில் வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா லிமிட்லெஸ், அதாவது அன்லிமிட்டடாக நமக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு உதாரணத்துக்கு ஒரு பாலிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் அல்லது 1 கோடி ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், இல்லை வந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிமிட்லெஸ் கேர் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உமன் கேர் அப்படின்ற ஒரு ஆடான நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம்னா பெண்களுக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய நோய்களுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம குழந்தை பிறப்புக்கு வந்து நம்ம ஆட் ஆன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக குழந்தை பிறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய செலவுகளுக்கும் வந்து இன்சூரன்ஸ் கவர் கிடைக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர் ஷீல்டு அப்படின்னா நம்ம இப்போ வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பாலிசி எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம இப்போ ஃபியூச்சர் அப்படின்றது நம்மளுடைய மனைவி, அதாவது நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கல்யாணம் ஆகி ஒரு 120 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஸ்பௌஸை வந்து இதில் ஆட் பண்ணும்பொழுது அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம இதில் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் அப்படின்றது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்பொழுது அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஃபுல்லாக வந்து கேஷ்லெஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் பிளானில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 21 விதமான ஆப்ஷனல் கவர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் கேஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஆட் ஆனால் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் அல்லது 60 நாள் அல்லது 90 நாள் அல்லது 180 நாள் அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தங்கியிருக்கோம், நம்ம டெய்லி அந்த ரூம் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் கவர் ஆகிடும். இந்த சூப்பர் ஸ்டார் பிளானில் வந்து என்ஆர்ஐ அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணும்பொழுது அவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து ஒவ்வொரு பாலிசிக்கும் வந்து அவங்க எடுத்துக்க முடியும். இன்டர்நேஷ்னல் செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்ற அடிஷனல் ஆட் ஆன நம்ம சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த ஒரு பாலிசி இயரில் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ கன்சல்டேஷன் வந்து வாங்கிக்க முடியும் இன்டர்நேஷ்னல் லெவலில். இப்போ ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக வந்து அவர் வந்து ட்ராவல் ஆகணும் அப்படின்னா திடீர்னு வந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது ஒரு 10,000 வரைக்கும் நம்ம வந்து அந்த எமர்ஜென்சி ட்ராவலுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். வாலண்டரி டிடெக்டபிள் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆட் ஆன்லாம் பயன்படுத்தி நம்ம இந்த சூப்பர் ஸ்டார் பிளானில் வந்து நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அனுபவிக்க முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பாலிசி எடுத்து ஒரு 30 நாள் வரைக்கும் இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சர்ஜரி இல்லை வேறு ஏதாவது முக்கியமான நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதாவது நாள்பட்ட வியாதி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா 2 வருஷம் அதாவது 24 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணி அதாவது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு பாலிசியை வந்து நம்ம எடுக்கணும். அப்போ தான் நம்ம அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது என்னென்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இவ்வளோ நேரம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இதெல்லாம் கவர் ஆகாது. ஏன்னா நம்ம ஒரு பாலிசி எடுத்துகிட்டு நம்ம திடீர்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது நமக்கு சில விஷயங்கள் கவர் ஆகும் கவர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு நிறைய சங்கடங்கள் ஏற்படுது. அப்போ ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கவர் ஆகாது, இந்த ஹெல்த் பிளானில் வந்து என்னென்னலாம் கவர் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஹெல்த் பிளான் எடுக்கணும். அப்படி எடுக்கும்பொழுது தான் நம்ம எந்த விதமான ஒரு சங்கடமும் ஏற்படாமல் இருக்கும். இப்போது ஒரு ஹெல்த் பாலிசியில் என்னென்ன கவர்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ என்னென்னலாம் கவர் ஆகாது
அப்படின்றத பார்க்க போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு ஹெல்த் பாலிசியை எடுக்கணும். எக்ஸ்க்ளூஷன் அண்ட் லிமிடேஷன்ஸ் இன் சூப்பர் ஸ்டார் பிளான் அப்படின்னா அதோட வெயிட்டிங் பீரியட். இப்போ ஒவ்வொரு பிளான்லேயும் ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் நோய்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சுகருக்குலாம் 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. நாம் ஒரு பாலிசி எடுக்கும்பொழுது நமக்கு என்னென்ன நோய்கள் இருக்குது, அதாவது சுகர் இருக்கா, பிபி இருக்கா, இல்லை வேறு மாதிரி புற்றுநோய்கள், அந்த மாதிரி வேறு ஹெச்ஐவி அந்த மாதிரியான நோய்கள் இருக்குதா அப்படின்னு எல்லாமே நம்ம ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் நம்ம ஒரு பிளான் எடுக்கணும். ஏன்னா நாள்பட்ட வியாதிக்குன்னு தனியாக வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அதேமாதிரி நார்மலான டைமில் உள்ள வெயிட்டிங் பீரியடும் இருக்குது. இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் சர்ஜரிலாம் பண்ணணும் அப்படின்னா 2 வருஷம் பாலிசி எடுத்து வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து உடனே நம்ம வந்து பாலிசி போட்டு உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சு தான் நம்ம ஒரு பாலிசி எடுக்கணும். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, எதிர்பாராத விதமாக நடக்குது அப்படின்னா நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டு சர்ஜரி, இப்போ நமக்கு வந்து கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணணும், காதில் பண்ணணும், மூக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், மூக்கில் ஆப்ரேஷன் பண்ணணும், தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பாலிசி எடுத்து 2 வருஷங்கள் ஆயிருக்கணும். ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரீட்மெண்ட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவரேஜ் கிடைக்காது. பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னா ஒபிசிட்டி. இப்போ நம்ம குண்டாக இருக்கோம், இளைக்கணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னா கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் அடிப்படையில் இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து தராங்க. அதே மாதிரி கோபேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே அப்படின்னா நம்ம 15% கோபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே அப்படின்னா ஸ்மார்ட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் சில இடத்துல வந்து கேஷ்லெஸ்ஸாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், சில இடத்துல கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி தான் நம்ம அந்த பாலிசி எடுக்கணும். அதேமாதிரி நான் அலோபேத்திக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அந்த மாதிரி, அதாவது யுனானி, ஆயுர்வேதா அப்படின்ற சில விஷயங்களுக்கு, சில நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூஷன்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ட்ரீட்மெண்ட், அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி, அது எப்படின்னா நம்மளுடைய அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தை அழகாக்கிறதுக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கவரேஜ் தரமாட்டாங்க. அப்புறம் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வந்து தரமாட்டாங்க. ஏன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய அழகு சார்ந்த விஷயம், அது அந்த ஸ்கின்னோ ஹேரோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா உருவாக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து அடிப்படை ட்ரீட்மெண்ட் கிடையாது. நமக்கு கண்டிப்பாக இது ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நம்ம வந்து அந்த இல்னஸ்லேருந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்றதுலாம் கிடையாது. வெயிட்டை குறைக்கிறது, உடம்பை அழகுபடுத்துறது, முடியை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்மளுடைய முகத்தை அழகுபடுத்துறது அப்படின்னா அழகுபடுத்துறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எக்ஸ்க்ளூஷன்ஸ் நிறைய இருக்குது. ஹெல்த் பிளான் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஹெல்த் பிளானை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிளான் தேவைப்படுதுன்னா தயங்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்கள் அன்புமணி, இன்சூரன்ஸ் அட்வைசர்.